என்னன்னா விக்டிம் மென்டாலிட்டியில் நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா எமோஷனலி இருப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து பிஹேவியர்ஸ், அவங்களோட பிஹேவியர் குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிளேமிங் அதர்ஸ், ஷிஃப்டிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் அதர்ஸ் டு அதர்ஸ். ஸோ என்னன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களையே வெறுக்க வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க படுத்துகிற பாடு அப்படி இருக்கும். என்னென்னா ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறது, நீ தான் காரணம், அவங்களோட ப்ராப்ளம்ஸை அவங்க டீல் பண்ணவே மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாங்க, நீ டீல் பண்ணு, இதுவும் விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க அதுலேருந்து செப்பரேட் ஆகிட்டு தே கிவ் தேர் ப்ராப்ளம்ஸ் டு அதர்ஸ். ஸோ ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வந்துருவாங்க. என்னன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தேர் பேரண்ட்ஸ், அவங்க வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பேபி இருக்குது அப்படின்னா அந்த பேபியை அவங்க பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க டேக் கேர் பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் தே நீட் ஹெல்ப், பட் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க தான் அது எல்லாமே பார்த்துக்கணும், நார்மலைஸ் பண்ணுவாங்க. லைக் என்னன்னா எல்லாரும் ஹெல்ப் வந்து தேவை தான், ஆனால் மற்றவங்கள விட அது வந்து ரொம்ப ஒரு பேபிக்கு ரொம்ப கேர் கொடுக்க வேண்டியவங்க யாருன்னா பேரண்ட்ஸ் தான். அதை வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட எடுத்துக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கலாம். இப்போ வந்து அவங்களுடைய ஸ்டடீஸாக இருக்கும், இல்லை அவங்களோட ஒர்க் ரிலேட்டடாக இருக்கும், அவங்க அந்த ஒர்க்கை கூட செய்ய மாட்டாங்க. பேசிக்கான விஷயம் எதுக்குமே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, தூக்கி அவங்க ப்ராப்ளம், அதில் வர ப்ராப்ளம்ஸ் கூட அவங்க சால்வ் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அது கொண்டு வந்து மற்றவங்க கிட்ட காட்டுவாங்க, இது என்னோட, நான் ஏன் இதெல்லாம் டீல் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்போது இந்த பழியை தூக்கி போட்டுருவாங்க இல்லையா, உன்னால் இப்படி நடந்துருச்சு, ப்ளேம் பண்ணிக்கிட்டு நீ தான் இதுக்கு காரணம், இன்றைக்கி இல்லைனா அது கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சிருப்பேன், இந்த வீட்டில் இப்படி ஒரு நடக்குது தான் அதுக்கு முக்கியமான அதாவது அவங்களால தான் அது மெயினாக நடந்திருக்கும். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த விஷயம் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது, அந்த தன்மையே இருக்காது. ஈஸியாக தூக்கி தூக்கி இன்னொருத்தர் மேலே, ஏன்னா இழிச்சவா யாராவது வேறு யாராவது இருப்பாங்களா அவங்க மேலே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழி தூக்கி இன்னொருத்தர் மேலே போட்டு போயிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அது என்னென்னா எக்ஸ்கியூசஸ், மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். எதுக்கு எடுத்தாலும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இன்றைக்கி இப்படி இதனால் இப்படி ஆகிடுச்சிங்க, நேற்று இப்படி ஆகிடுச்சு, டெய்லி ஒரு ரீசனோட தான் வருவாங்க. லைக் என்னென்னா இது வந்து பேட்டர்னாக ரிப்பீட் ஆகிட்டு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, இல்லை இது வந்து இன்றைக்கி இப்படி ஆகிடுச்சு, நேற்று இதனால் இப்படி நடந்துருச்சு அப்படி சொல்லிட்டு காரணங்களும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அது சொல்லி அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து அது வந்து தப்பிக்கிறதுக்கு எக்ஸ்கியூசஸ் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ப்ரொக்ராஸ்டினேஷன், நெக்ஸ்ட் என்னென்னா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறது, தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது. ஏன்னா டெசிஷன் மேக்கிங் அவங்களுக்கு வராது, எடுக்கிறதுக்கு பயம், ரொம்ப பயம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேட், முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுவோம். ஆல்சோ என்னென்னா பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு பயம். அந்த யாராவது ஒரு சின்ன வேலை கூட கொடுத்து பாருங்க, அந்த இடத்துல வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்னால தான் அது நடந்துருச்சு, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவனால தான் அது நடந்துச்சு, அவளால் தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ முதலையே சொல்லியிருக்கணும், உன்னால தான் அப்படி சொல்லிட்டு ஈஸியாக இன்னொருத்தர் மேலே எவ்வளோ ப்ளேம் போட முடியும், எவ்வளோ அதை தள்ளி போட முடியும், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண முடியும். இதுலேருந்து எல்லாம் எஸ்கேபிசம் ஆகிட்டே இருப்பாங்க. பேசிக்காக இது எல்லாமே இருக்குது. அட்டென்ஷன் ரொம்ப சீக் பண்ணுவாங்க. அப்புறம் வேறு என்ன, அந்த லேக் ஆஃப் பவுண்ட்ரிஸ் அப்படின்றப்போ அடுத்தவங்ககிட்டயும் நிறையா எடுத்துப்பாங்க. அந்த ஒரு ஸ்பேஸு, ஒரு லிமிட்டு அதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ரொம்ப அத்துமீறது, ஓன் டைமும் என் டைம் தான், என் டைமும் எனக்கு தான், உன் டைமும் எனக்கு தான். அந்த மாதிரி ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு வந்து சரி ஹெல்ப் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அவங்ககிட்ட கொஞ்சமாக தான் ஹெல்ப் வாங்கணும். அதுக்கப்புறம் அவங்களை தவிர்த்துடணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது ரொம்ப முடியல அப்படின்னு கேட்குறப்போ நமக்கு இமீடியட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க பவுண்டரிஸை வந்து டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு, அவங்க லிமிடேஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு, அவங்களோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க நடந்துக்கிறது இருக்கும். கிராசிங் பவுண்டரிஸ், கிராசிங் லிமிடேஷன்ஸ் இதெல்லாம் அங்கே நடக்கும். ஒரு அமௌண்ட் வாங்குறாங்கன்னா ரெகுலராக அவங்ககிட்டயே டார்கெட்